எனக்கு ரொம்ப பசிக்குது. யாராச்சும் பால் தந்தா பரவால்ல. அங்க ஒரு பழைய வீடு தெரியுது. அந்த வீட்டு வாசல்ல ஒரு பாட்டி பழைய சாரி போட்டுக்கிட்டு, பழைய துணிகள தச்சிட்டு இருந்தாங்க. என்னை கவனித்த பாட்டி சிரிச்சுக்கொண்டே எனக்கு சிறிது பாலை ஒரு கிண்ணத்துல ஊத்தி கொடுத்தாங்க. நானும் மெதுவா வந்து குடிச்சேன். அந்த நாள் முதல் நான் தினமும் பாட்டி வீட்டுக்கு போவேன். நான் பாட்டிய பார்த்து கொண்டிருப்பேன். பாட்டி தச்ச சின்ன சின்ன துணிய வச்சு நான் விளையாடுவேன். பாட்டி சிரிப்பாங்க. ஒரு நாள் பாட்டி சோர்வாக இருந்தாங்க. அவங்க தைக்காம அமைதியா இருந்தாங்க. ஏன் எப்பவுமே பாட்டி தச்சிட்டு இருப்பாங்களே, இப்ப ஏன் தைக்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சேன். அடுத்த நாள் பாட்டி வெளிய வரல. நான் கதவுகிட்டே அமர்ந்திருந்தேன். நான் ஜன்னல் வழியா பார்த்தேன். பாட்டி மயக்கமா பெட்ல படுத்திருந்தாங்க. நான் சத்தம் போட்டு எல்லாரையுமே கூப்பிட்டேன். எல்லாம் ஓடி வந்து பாட்டிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. சில நாள் கழித்து பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வேகமா ஓடி போனேன். பாட்டி பழைய சாரியில எனக்கு குட்டி பெட் செஞ்சு தந்தாங்க. நானு சந்தோஷமா தூங்குவேன். இப்போ தினமும் பாட்டி தைக்கிறாங்க. நான் பாட்டி கூடவே எப்பவுமே இருப்பேன். நான் பாட்டி செல்ல பிள்ளையாயிட்டேன்.